ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் இருந்து மிகவும் முக்கியமான ஒரு பிரேக்கிங் அப்டேட் வெளியாகி இருக்கு. இந்த அப்டேட் குறிப்பாக உம்ரா விசா, விசிட் விசா, சவுதிக்கு வர திட்டமிடுபவர்கள் அனைவருக்கும் ரொம்பவே முக்கியமான தகவல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உம்ரா விசா எப்போது வரை கிடைக்கும், எந்த தேதி வரை சவுதிக்கு வரலாம், எந்த தேதிக்குள் சவுதியை விட்டு வெளியேற வேண்டும், ஏன் 14 நாடுகளுக்கு விசா தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. இந்த தகவல்கள் குறிப்பாக சவுதிக்கு வர திட்டமிடுபவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஹாஜ் சீசன் ஆரம்பிக்கும் நேரத்துல சவுதி அரசு சில முக்கியமான விதிமுறைகளை அறிவிக்கும். ஏன்னா ஹாஜ் காலத்தில் உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் சவுதி அரேபியாவுக்கு வருவாங்க. அதில் குறிப்பாக மக்கா நகரத்துக்கு தான் அதிகமான மக்கள் வருவாங்க. இந்த பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக சவுதி அரசு சில ஸ்பெஷல் ரூல்ஸ் கொண்டு வருது. இதன் முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் சட்டவிரோதமாக ஹாஜ் செய்ய முயற்சிப்பதை தடுப்பதற்காகவும். சவுதி அரசின் சமீபத்திய அப்டேட் படி உம்ரா விசா ஷவ்வால் மாதம் 1 தேதி வரை மட்டுமே வழங்கப்படும். அதற்கு பிறகு புதிய உம்ரா விசா வழங்கப்படாது. இந்த முடிவு எடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, சவுதி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹாஜ் அண்ட் உம்ரா ஹாஜ் சீசன் தயாரிப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான். எதுக்காகனா, ஹாஜ் காலத்துக்கு முன்பே உம்ரா யாத்திரையாளர்கள் சவுதியை விட்டு வெளியேறணுன்றதுக்காக தான். ஏற்கனவே உம்ரா விசா எடுத்தவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் என்னென்ன அப்படின்னா, உங்களிடம் உம்ரா விசா இருந்தால் ஷவ்வால் மாதம் 15ஆம் தேதி வரை சவுதி அரேபியாவுக்கு வரலாம். அதற்கு பிறகு உம்ரா விசாவுடன் சவுதிக்குள் நுழைய அனுமதி இருக்காது. இதன் காரணம் என்னன்னா, ஹாஜ் சீசனுக்கான பாதுகாப்பு மற்றும் கிரவுட் கண்ட்ரோல் ஏற்பாடுகள் ஆரம்பமாகிடும். ரொம்ப முக்கியமான விதி ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, துல் அகதா மாதம் 1 தேதி முதல் உம்ரா விசா வைத்திருப்பவர்கள் சவுதி அரேபியாவில் தங்க அனுமதி இருக்காது. குறிப்பாக மக்கா நகரத்தில் தங்க முடியாது. அதனால் உம்ரா விசா வைத்திருப்பவர்கள் அந்த தேதிக்கு முன்பே சவுதியை விட்டு வெளியேற வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஹாஜ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சவுதி அரசு சில நாடுகளுக்கு தற்காலிக விசா கட்டுப்பாடு விதிக்கிறது. இந்த கட்டுப்பாடு பொதுவாக விசிட் விசா, குடும்ப விசா, டூரிஸ்ட் விசா போன்ற விசாக்களுக்கு பொருந்தும். இதன் முக்கிய நோக்கம் என்னன்னா, சட்டவிரோதமாக ஹாஜ் செய்ய முயற்சிப்பதை தடுக்கிறது தான். 14 நாடுகளுக்கு விசா தற்காலிக தடை விதிப்பாங்க. அந்த 14 நாடுகள்ல என்னென்ன நாடுகள்லாம் இருக்குன்னா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், எகிப்து, இந்தோனேசியா, ஈராக், ஜோர்டான், அல்ஜீரியா, சூடான், எத்தியோப்பியா, துனிசியா, ஏமன், நைஜீரியா, மொராக்கோ. இந்த நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு ஹாஜ் சீசன் காலத்தில் தற்காலிக விசா கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் இது நிரந்தர தடை அல்ல. ஹாஜ் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனைத்து விசாக்களும் மீண்டும் சாதாரணமாக வழங்கப்படும். விசிட் விசா மீண்டும் தொடங்கும். உம்ரா விசா மீண்டும் வழங்கப்படும். அதனால் யாரும் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, உம்ரா விசா கடைசி தேதி ஷவ்வால் 15 வரை சவுதிக்கு வர அனுமதி, துல் அகதா 1 தேதி வெளியேற்ற வேண்டிய தேதி, 14 நாடுகளுக்கு விசா தற்காலிக தடை. இந்த தகவல் சவுதிக்கு வர திட்டமிடும் அனைவருக்கும் ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.